எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கறது இயேசுடைய மௌனம். இயேசு அமைதியா இருந்தார், வாயை திறக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 53:7 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்க்க திரைக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஏசாயா 53 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாருங்க. சிலுவையை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். பல 100 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எப்படி அந்த பாடுகளை எல்லாம் அனுபவிப்பார் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது ஏசாயா தீர்க்க தரிசி சொல்றாரு, அவர் ஒரு ஆட்டை போல இருக்கிறார், தன்னுடைய மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக தன்னுடைய வாயை திறவாதிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார், ஒடுக்கப்பட்டிருக்கிறார், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறார் சொல்லியிருக்கிறது. தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். என் ஜனத்தின் மீறுதலுக்காக அவர் வாதிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக இயேசு வாதிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 8:33 இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிடுச்சு. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டதான். அவர் ஜீவாதிபதி பாருங்க, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுத்து போடப்பட்டது. இது அப்படியே நம்ம மத்தேயு 27 பார்க்கலாம் பாருங்க. இயேசுவை பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்க. பிலாத்து விசாரணை செய்கிற ஒரு ஜட்ஜ் அங்க இருக்கிறாரு. மத்தேயு 27:12-13-14 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தன்னுடைய வாயை திறவாதிருக்கிறார் பாருங்க. ஏதாவது நம்ம மேல ஒருத்தங்க ஃபால்ஸ் அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? நம்மளை டிஃபெண்ட் பண்ண பார்ப்போம். நம்முடைய பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லி நம்ம என்ன பார்ப்போம்? டிஃபெண்ட் பண்ண பார்ப்போம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவோம் இல்லையா? இல்ல சட்டபூர்வமான ஏதாவது காரியங்கள் நம்மளால செய்ய முடியும்னா நம்ம அதை செய்ய பார்ப்போம் பாருங்க. இயேசுக்கு எல்லாமே அங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் நினைச்சா இப்ப இயேசு விடுதலையாக்க முடியும். ஆனா பிரதான ஆசிரியர் மூப்பரும் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இவர் வாயை திறந்து மறுத்திரம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். இயேசு ஈஸியா பேசியிருக்கலாங்க. அவர் பேசியிருந்தாருன்னா ஈஸியா விடுதலை ஆகி சிலுவை மரணத்தெல்லாம் தவிர்த்து போயிருந்துக்கலாம் பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், இயேசு தன்னுடைய 12வது வயசுல எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு அவங்கள்ட்ட தாய் தகப்பன்மாரோட போறாரு. போற இடத்துல 3 நாள் எருசலேம்ல இருக்கிறார். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. எருசலேம்ல யாரு கூட உட்கார்ந்துருக்காரு? போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். லூக்கா 2:46 லூக்கா 2:46 சொல்லி இருக்கு பாருங்க. 12 வயசு ஆகுது பாருங்க. போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. லூக்கா 2:47 எப்படி சொல்லி இருக்குது? அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தோரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 12 வயசு ஆகுது பாருங்க. சின்ன பையனா இருக்கிறாரு இயேசு. ஆனா அவருடைய பேச்சுகள் எப்படி இருக்குது? எல்லோரையும் பிரமிக்க பண்ணுது. யாருப்பா இப்படி ஒரு 12 வயசுல ஒரு பையன் இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லி 48வது வசனத்துல போட்டிருக்குது, தாய் தகப்பன்மாரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவை பேசிலாம் யாருமே ஜெயிக்க முடியாது பாருங்க. அவர் ஞானம் உள்ளவர், அவர் புத்தி உள்ளவர், அவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. இப்பவும் பாருங்க, பிதாவிண்டத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அட்வொகேட் யாராவது நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? பேசவே முடியாது. அவங்கள்ட்ட எல்லா சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே பாய திறக்க முடியாது. ஆனா பாருங்க, இயேசு இந்த இடத்துல என்ன பண்றாரு? பிரதான ஆசிரியர் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா பிலாத்துக்கு முன்னாடி இவர் பேச மாட்டார். பேசினா விடுதலை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் தவிர்க்கிறார் பாருங்க. மத்தேயு 27:13-14 எப்படி சொல்லி இருக்குது? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ இவர்களை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். தேசாதிபதி பிலாத்து பாருங்க மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா பொதுவா அக்யூஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி இந்த தண்டனையில இருந்து எப்படியா தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாங்க. ஆனா இயேசு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஏன் அவர் பேசவில்லை? ஏன்னா குற்றம் சாட்டப்படும் போது அதை எதிர்த்து பேசினா சிலுவை போக முடியாது, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமக்க முடியாது, நமக்காக பாடுகள் பட முடியாது, நமக்காக நெருக்கப்பட முடியாது, நமக்காக ஒடுக்கப்பட முடியாது. இதெல்லாம் அவர் இந்த வழியோடு தான் போனோம். அதனால தன்னுடைய வாயை திறவாதிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. அவர் தமது வாயை திறவாதிருந்தார். இயேசுடைய மௌனம் அவ்வளவு பெரிய ஆச்சரியமானது. இதுல என்ன நமக்கு விளங்குதுன்னா, அவர் நம் மீது வைத்த அன்பு, அவருடைய மௌனத்தின் மூலமாக அவர் நம் மீது வைத்த அன்பு நமக்கு விளங்குகிறது பாருங்க. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த மௌனத்தின் மூலமாக நீர் ஆண்டவரே சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல நீர் இருந்தீர் என்று வாசிக்கிறோமே கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட்.
அவ்வளவு அறிவு உள்ளவர், புத்தி உள்ளவர், ஞானம் உள்ளவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிதாவிடத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற அட்வொகேட். ஆனால் கர்த்தாவே, நீர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று எழுதியிருக்கிறதை கர்த்தாவே, எங்கள் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக நீர் வாயை திறவாதிருந்தீர். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதும் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்ல அட்வொகேட்டாக நீர் அவர்களுக்கும் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அவர்களுடைய பாடுகளை அறிந்திருக்கிறீர், நெருக்கங்களை அறிந்திருக்கிறீர், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர். எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. நீர் அவர்களை காத்துக்கொள்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், அவர்களை நடத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வல்லமையினாலே அவர்களை ரட்சிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவருடைய எல்லா நெருக்கங்களுக்கும் நீக்கி விடுதலையாக்குகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.